10% இடஒதுக்கீடு வந்து இந்த ஓபிசி இந்த முன்னேறிய வகுப்பினர்களுக்கு அந்த ஓசி பிரிவினருக்கு அதர் கிளாஸஸ் இருக்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு வந்து தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் பெரிய அளவில் இல்லை. இடதுசாரி கட்சிகள் அதை வந்து பெரிய அளவில் எதிர்க்கல அவங்க வரவேற்கிறாங்க. அந்த 10% என்பது இப்போ பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில், அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோரின் அந்த சதவீதமானது அந்த எம்பிசி வந்து 36.01, பிசிக்கு வந்து 27.12, இதே போல் எஸ்சி வந்து 19.65. ஆனால் இந்த ஓசி என்று அழைக்கக்கூடிய அந்த முற்பட்ட வகுப்பினரின் அந்த சதவீதம் வந்து 15.52% பீகாரில் வந்து இருக்கிறது. இப்போ அவர்களுக்கான ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு 10% இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகார் மாநிலத்தில் தேர்தல் வரக்கூடிய நிலையில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை அறிவிப்பதன் மூலமாக அந்த 10% 15% அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக ஒரு விமர்சனம், ஒரு கருத்து இருக்குது. ஆனால் பீகார் மாநிலத்தில் உள்ளது போல மற்ற இடங்களில் ஓசி பாப்புலேஷன் அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அதுதான் சிறப்பு, நல்ல கேள்வியா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்த முன்னேறிய வகுப்பினர் 10 விழுக்காடு உறுதியாக இல்லை. ஆனால் அப்படி முன்னேறிய வகுப்பினர் 10 விழுக்காடு இல்லாத தமிழ்நாட்டில் 10 விழுக்காடு அமுல்படுத்தமானால் அதற்கு எங்கிருந்து அந்த இடத்தை அவர்கள் நிரப்புவார்கள் அப்படின்னா அதுக்கும் சரியான விடை இல்லை. அது பல மாநிலங்களில் இந்த நெருக்கடியில் இருந்துச்சு. அதனால தான் நம்ம மாநில அளவில் அந்தந்த மாநிலங்கள் மக்கள் தொகை, அதாவது சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது, அதன் அடிப்படையில் சலுகைகளை பகிர்ந்தளிப்பது, வேலை அரசு பணிகளை தருவதாங்கிற அதுலேயும் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை நம்ம அது பீகார் அந்த முடிவு கூட, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கூட இப்போ நீதிமன்றத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அதை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு, தளபதி கூட நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து மாநில அரசுக்கே அந்த அதிகாரம் இருக்குது, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும்னு நம்ம தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தணும். அதில் நம்ம அனைத்து சமூக கூட்டமைப்பெல்லாம் நாங்கள் வந்து இப்போ நம்ம இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பண்ருட்டி, தமிழ்நாடு ஆளுரிமை கட்சி தலைவர் சகோதரர் வேல்முருகன் தலைமையில் நாங்கள் எல்லாரும், எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றுக்கணக்கான சமூக தலைவர்கள், சமூக இயக்கங்கள், நாங்கள் எல்லோரும் நாங்கள் இப்போ சமீபத்தில் சென்னையில் கூட 3-4 மாதங்களுக்கு முன்பு கூடி கலந்து பேசணும். அதில் மாநில அரசே, தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு தரணும், நம்ம கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை உறுதி செய்யணும்னு சொன்னோம். ஆனால் மாநில அரசை பொறுத்த வரைக்கும், நம்முடைய தளபதி முதல்வரை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலினியை பொறுத்த வரைக்கும் அதில் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அது மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொன்னார். அப்படி இல்லைன்னு சொல்கிற அந்த உரிமையின் அடிப்படையில் இப்போ நம்ம அதை வந்து நீதிமன்றங்கள் நாளைக்கு அதை கேள்வி கேட்கலாம், மைய ஒன்றிய அரசு அதை ஏற்க மறுக்கலாம்னு இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கின்றதையும் அவர் வலியுறுத்தி தான் இருந்தார். ஆனா அந்த வலியுறுத்தலை இப்பொழுது பாஜக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது, அதாவது மிகப்பெரிய அதன் வரலாற்றில் இல்லாத, நீ ஏற்கனவே முகப்பு கேள்வியில் கேட்டதை போல, கண்ணனையா கேட்டதை போல, சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக கொள்கை ரீதியாக எதிர்த்து வந்த பாஜக இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. அப்ப வந்து நம்ம இப்ப இந்த ராணுவ அந்த பகல்காம் தாக்குதல், அப்புறம் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை, பீகார் தேர்தல், அப்புறம் அதை ஒட்டி வருகிற மாநில தேர்தல்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதங்கள் 12 மாதங்கள்ல அதனால சூழல் நெருங்கி வருகிற சூழல். இதன் அடிப்படையில் மிகவும், அதாவது நீங்கள் உயர் வகுப்பினரை தவிர ஏனைய சமூகங்கள் எல்லாம் பாதிக்கப்படுவது என்கின்ற அளவில் நம்ம வந்து இந்த சமூக நீதிக்கு தளத்தில் இயங்கக்கூடிய இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார், அதாவது நீங்கள் சமாஜ்வாடி பார்ட்டி, ராஷ்டிரிய ஜனதா தளம் போன்ற இயக்கங்கள் எல்லாம் பாஜகவை வந்து ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை தேசம் தனிவில் நடத்தணும்னு நம்ம தொடர்ந்து அதை வலியுறுத்தினாங்க. அது தமிழ்நாட்டிலிருந்து நம்ம இன்னும் கூர்மையாக அதை நம்ம வலியுறுத்தினோம். ஆனால் அந்த கோரிக்கையை பாஜக இதுவரை நிராகரித்து வந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலேயே அதாவது முன்னேறிய வகுப்பினருக்கு, எஃப்சி ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு 10 விழுக்காட்டை அது வந்து ஒரு அனுமானத்தில் தோராயமாக தந்தது. ஆனால் இப்போ நீங்கள் கணனையாக சொன்ன மாதிரி பீகாரில் உயர் வகுப்பினர் அதனுடைய கணக்கெடுப்பின்படி 15 விழுக்காடு என்றால் அவர்கள் 10 விழுக்காடு என்பது இன்னும் கூடுதலாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறது. 5.5 இருக்காங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டி.